உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிக்கும் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு காரகனே சுக்கிர பகவான் தான். ஒரு ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்னாவே சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அப்படி சுக்கிர பகவான் நல்லா இருந்தா தான் திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அது போக அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும், நல்ல வீடு கட்டி வாழணும், நல்ல செல்வந்தராக வாழணும். அப்படின்னாலும் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை. இது போக செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னா, செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணை குறிக்கக்கூடிய அனுகிரகம், அது போக கணவரை குறிக்கக்கூடிய அனுகிரகமும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது இப்போ உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், அந்த ரத்த சம்பந்தம், அண்ணன் தம்பிகள், ஆனா அண்ணன் தம்பிகளுடைய உறவை குறிப்பது இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த அண்ணன் தம்பிகள் உறவுங்கிறது நல்லா இருந்தா எவ்வளவு தூரம் வேணா நாம் போராடலாம். அதுதான் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம். அது போக இந்த செவ்வாய் பகவான்ங்கிறது பூமிகாரகன். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இடமே இல்லாம இருக்கிறோம். 50 வயசாயும் 60 வயசையும் இருக்கிறதுக்கு ஒரு இடமே வாங்க முடியாம இருக்குது. ஒரு சிலர் பார்க்க போனா இடம் வாங்குறாங்க, இடத்துக்கு மேல இடம் வாங்குறாங்க, தேவைக்கு அதிகமா இடம் வாங்குறாங்க, எங்க பார்த்தாலும் ஏக்கர் கணக்கில் வாங்கி போடுறாங்க. அதற்கு காரணம் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் பூமி நம்மளுக்கு சேரும். அப்ப அந்த பூமியில வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம், அது போக நம்ம ஒரு செல்வந்தராக வாழலாம். அப்ப இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் இந்த மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசியுடைய அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ராசிக்குரிய கிரகமும் 6ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது 5ஆம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக பிரச்சனைகள், உங்களுக்கு பார்க்க போனா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இடம் வாங்கியிருந்தாலும் இதுல பார்க்க போனா ரொம்பவுமே நீங்க அந்த டாக்குமெண்ட்டை சரிபார்த்து நீங்க இடம் வாங்கணும். இல்லை இடம் வாங்கிட்டீங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு இப்ப பல வருஷம் ஆச்சு, அந்த பிரச்சனை இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே சமயத்துல பூர்வீக சொத்துல உங்க டாக்குமெண்ட் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை இந்த மாசத்துல கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அதற்கோசரம் நீங்க போராடி அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, நீங்க வாங்கின இடத்துல பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இப்ப போராட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கு இந்த மாதத்தில் நீங்க போராடணும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலும் உச்சம் பெற்ற அங்க சூரியன் இருக்கிறாங்க. அந்த சூரியனோடு அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால அஷ்டமச்சு போயிடுவாரா அப்படின்னா இல்ல, அந்த சுக்கிரனுக்கும் அந்த சூரியனுக்கும் தூரம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அஷ்டமனும் ஆகல. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் சில குழப்பங்களையும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம், மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம், இதுல யாராவது ஒருத்தர் சிக்கலை உருவாக்குவாங்க, இல்ல பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம். இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது.
அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல விஷயம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 6ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி மே மாசம் 1ஆம் தேதியே உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இது சூப்பரான டைம். விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த செவ்வாய் கொடுத்தாலும், அந்த சுக்கிரன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில விளையாடினாலும், இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான டைம் தெரியுங்களா? அதாவது உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிக்க வைப்பதற்கு முழு சுபகிரகமான இந்த குரு பகவான் ஒருத்தர் போதும். அந்த ஒருத்தர் தான் இப்போ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியவே பார்க்கறாங்க. இது அருமையான டைம். விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த நேர காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேர காலத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு புது உறவுகள் கண்டிப்பாக கைகூடும். அதே சமயத்துல உங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் இதற்கு முன்னாண்ட திருமணத்துக்கு முயற்சி பண்ணி தடை பெற்றிருந்து அந்த தடைகள் நிவர்த்தியாகி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கல்யாணம் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, கல்யாண வயசுல இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இப்ப அந்த திருமணங்கிறது கைகூடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம். அப்ப அந்த குழந்தை செல்வத்திற்கும் இந்த காலகட்டத்துல அருமையான வாய்ப்பு இருக்குது. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயிலாக போய் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எவ்வளவோ யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து இன்னைக்கு திருப்தியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக அந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. அப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப அந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக நீங்க ஒரு விதத்துல நஷ்டப்பட்டாலும் இன்னொரு விதத்துல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்துலதான் விருச்சிக ராசிக்காரங்கள் இருக்கிறீங்க. அப்ப விருச்சிக ராசிக்காரங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல கண்டிப்பாக 10 ரூபா ஆதாயத்தோடு தான் நீங்க வருவீங்க. ஒரு தொழில்ல நீங்க பெரிய லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய பைனான்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும். அப்ப அந்த கடன் வாங்கி அந்த கடன்னாலேயே நீங்க பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த கடன் உங்களை வாழ வைக்கும். அந்த கடனையும் நீங்க அடைச்சிருவீங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த வளர்ச்சிகள்ங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது, திருமண பந்தங்கள் கைகூடி வருது, உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது. வேலை, இதற்கு முன்னாண்ட வேலைக்கு போய் வேலை கிடைக்காம செஞ்சுட்டு இருந்த வேலையுமே அந்த வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பா உடனே வேலை கிடைக்கும். அப்ப அந்த வேலையும் ரொம்ப திருப்தியானதாக இருக்கும், எந்த குறையுமே இருக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட இருந்த குறைகள் விலகி இப்ப நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் ரணம் உங்களுக்கு உடம்புல பக்கம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பாதிக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு இப்ப வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்ம வைத்தியம் பார்க்குறோம், அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த பாதிப்புகளும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த செவ்வாயும் சுக்கிரனும் எவ்வளவு பாதிச்சாலும் குருவுடைய அனுகிரகத்தினால அந்த குருவுடைய பார்வையினால நீங்க தப்பிக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க. அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் ஆகப்பட்டது மழை போல் இருந்தாலும் பனி போல் நீங்கும். நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல ஏதாவது
உங்க ஜென்ம ஜாதகத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமா அமையணும். அந்த ஜென்ம ஜாதகத்துல சாதகம் அல்லாது பாதகமான டைம் நடந்துச்சுன்னா அதை தெரிஞ்சு நீங்க பொறுமை காத்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப அதனாலதான் அந்த ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அப்ப சாதகமான டைம் நடக்குதா பாதகமான டைம் நடக்குதா அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம். நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.